அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அன்பழகன். பதிவெண் 78. இன்றைய தலைப்பு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தசரதனுக்கு 3 மனைவிகள். நீண்ட காலமாக அவர்கள் குழந்தை இல்லாத காரணத்தினால் குருகுலவின் ஆலோசனைப்படி புத்திர காமேஷ்டி யாகம் செய்து 4 ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். அவர்களுக்கு 5 வயது இருக்கும்போது கல்வி கற்பதற்காக குருகுலம் அனுப்பி வைக்கிறார். அவர்கள் அந்த வயதிலும் தந்தை சொல்லிய மந்திரம் என்று குருகுலம் சென்று நன்றாக படித்து வருகின்றனர். பின்னர் இந்த விஸ்வாமித்திரர் தான் யாகம் வளர்ப்பதற்கு காவலுக்கு வேண்டி ராமனையும் லக்ஷ்மணனையும் காவலுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்கிறார். தசரதன் அவர்களை அழைத்து விஸ்வாமித்திரர் செல்லுமாறு கூறுகிறார். அவர்கள் எந்தவித மறுப்பும் என்று தந்தை சொல்லிய மந்திரம் என்று செல்கின்றனர். பின்னர் சீதாவை கல்யாணம் பண்ண பிறகு ராமர் அரசர் பதவி ஏற்றுக்க சொல்கிறார். ராமர் சற்று தயங்கி மறுக்கிறார். பின்னர் தசரதரின் ஆணைப்படி எந்தவித மறுப்பும் சொல்லாமல் அரசர் பதவியை ஏற்றுக்கொள்கிறார். மறுநாளே கையைக்கு கொடுத்த வரத்தினால் ராமரை அழைத்து வனவாசம் செல்லுமாறு கூறுகிறார். 14 வருடங்கள் வனவாசம் செல்ல வேண்டும் என்றும் பரதன் அரசனாக வேண்டும் என்று ராமரிடம் கூறுகிறார். அதற்கும் எவ்வித மறுப்பும் இன்றி அன்றை பூத்த செந்தாமரை பூ போல இனிய முகத்துடன் எந்தவித மறுப்பும் சொல்லாமல் தந்தை சொல்லிய மந்திரம் என்று உடனே வனவாசம் கிளம்புகிறார். பின்னர் வனவாசம் முடிந்த பிறகு சீதாவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் ராமர். தசரதன் இறந்தாலும் சிவபெருமானின் ஆணையால் தசரதன் பூலோகம் வந்து ராமரை சமாதானம் செய்ய வருகிறார். ராமரிடம் சென்று சீதை அக்னியை போன்று தூய்மையானவள், அவளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். தந்தையே சொல்லும்போது எப்படி மறக்காமல் இருக்கிறது என்று உடனே ஏற்றுக்கொள்கிறார். அதனால் அனைவரும் தந்தை சொல்லிய மந்திரம் என்று வாழ்வோம். நன்றி, வணக்கம்.